Dear all, welcome again to LAC Academy for competitive exams. This time to the special post on Indian Constitution and the important articles related to Indian Constitution. Before moving directly into the important articles, first let us have a outlook. Adoption of the final draft of the Indian Constitution was on 26th November 1949. Came into force on 26th January 1950. Our Indian Constitution has overall 395 articles, 22 parts and 12 schedules. முதல் முறையாக நமது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் இறுதி வடிவம் 26 நவம்பர் 1949 ஆண்டு வெளியிடப்பட்டது. நமது அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்த ஆண்டு மற்றும் தேதி 26 ஜனவரி மாதம் 26ஆம் தேதி 1950வது வருடம், அதாவது முதல் குடியரசு தினத்தன்று. நமது இந்திய அரசியலமைப்பில் மொத்தம் 395 ஆர்டிகல்ஸ் ஷரத்துகளும் 22 பார்ட்ஸ் பகுதிகளும் 12 ஷெட்யூல்ஸ் 12 அட்டவணைகளும் உள்ளன. இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல்ஸ் ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டியூஷன். நமது அரசியலமைப்பு சட்டத்தில் மிக முக்கியமான சரத்துகள் சிலவற்றை நாம் கீழே பார்ப்போம். இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல்ஸ் ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டியூஷன் பார்ட் 4 பகுதி 4. ஆர்டிகல் 41 ரைட் டு ஒர்க், ரைட் டு எஜுகேஷன் அண்ட் பப்ளிக் அசிஸ்டன்ஸ் இன் சர்டன் ஏரியாஸ். ஆர்டிகல் 41 ரைட் டு ஒர்க், ரைட் டு எஜுகேஷன் அண்ட் பப்ளிக் அசிஸ்டன்ஸ் இன் சர்டன் ஏரியாஸ். வேலைக்கான உத்தரவாதம், உரிமை மற்றும் கல்விக்கான உரிமை மற்றும் சில விஷயங்களில் பொதுமக்களுக்கு உதவிடும் ஷரத்தானது இது. ஆர்டிகல் 43 லிவிங் வேஜஸ் எக்ஸெட்ரா ஃபார் ஒர்க்கர்ஸ். ஆர்டிகல் 43 லிவிங் வேஜஸ் எக்ஸெட்ரா ஃபார் ஒர்க்கர்ஸ். ஆர்டிகல் 43 அதாவது ஷரத்து 43ஆனது தொழிலாளர்களுக்கான ஊதியத்துடன் தொடர்புடையது. ஆர்டிகல் 45 provision of free and compulsory education for children. ஆர்டிகல் 45 provision of free and compulsory education for children. ஷரத்து 45 குழந்தைகளுக்கான இலவச மற்றும் கட்டாய கல்வி தொடர்புடையது. ஆர்டிகல் 46 promotion of educational and economic interest of SC, ST and OBC. ஆர்டிகல் 46 ஷரத்து 46 SC, ST மற்றும் மிகவும் பின்படுத்தப்பட்டோர் ஆகியோரது கல்வி மற்றும் பொருளாதார மேம்பாட்டுக்கு உடையது. Promotion of educational and economic interest of SC, ST and OBC. Important articles of the Indian Constitution Part 5 Union. இந்திய அரசியலமைப்பின் சில முக்கிய சரத்துகள் பகுதி 5 மத்திய அரசுடன் தொடர்புடையது. ஆர்டிகல் 61 Procedure for the impeachment of the President. Article 61 Procedure for the impeachment of the President. Article 72 Pardoning powers of the President. Article 72 Pardoning powers of the President. Article 112 Annual Financial Budget. Article 112 Annual Financial Budget. Article 137 Review of Judgment or Orders of a Supreme Court. Review of Judgment or Orders of a Supreme Court. ஷரத்து 61 குடியரசுத் தலைவரை நீக்குதல் தொடர்பான வழிமுறைகளுக்கு உட்பட்டது. ப்ரொசீஜர் ஃபார் த இம்பீச்மெண்ட் ஆஃப் த பிரசிடென்ட். குடியரசுத் தலைவரை நீக்குவதற்கான வழிமுறையை கொண்டது. ஷரத்து 72 பார்டனிங் பவர்ஸ் ஆஃப் த பிரசிடென்ட். பிரசிடென்டின் மன்னிக்கும் அதிகாரத்தை பற்றி கூறுவது. பார்டனிங் பவர்ஸ் ஆஃப் த பிரசிடென்ட். ஆர்டிகல் 72 குடியரசுத் தலைவரின் மன்னிக்கும் அதிகாரத்தை பற்றியது. ஷரத்து 112 வருடாந்திர நிதிநிலை அறிக்கை பற்றியது. ஆனுவல் ஃபினான்ஷியல் பட்ஜெட். வருடாந்திர நிதிநிலை அறிக்கை பற்றியது. ஆர்டிக்கல் 137 ஷரத் 137
உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பை மறு ஆய்வு செய்வது அல்லது அதை எப்படி மறு ஆய்வு செய்வது போன்றவை பற்றியது. ரிவ்யூ ஆஃப் ஜட்ஜ்மெண்ட் ஆர் ஆர்டர்ஸ் ஆஃப் அ சுப்ரீம் கோர்ட். உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்பை எவ்வாறு மறு ஆய்வு அல்லது மறுபரிசீலனை செய்வது போன்றவற்றை பற்றியது. பார்ட் 6 இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல் ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டியூஷன். பார்ட் 6 மாநிலங்களுக்கு உட்பட்டது. பகுதி 6 மாநிலங்களுக்கு உட்பட்டது. ஆர்டிகல் 161 பார்டனிங் பவர்ஸ் ஆஃப் த கவர்னர். ஆர்டிகல் 161 பார்டனிங் பவர்ஸ் ஆஃப் த கவர்னர். ஷரத்து 161 மாநில ஆளுநரின் மன்னிக்கும் அதிகாரத்தை பற்றியது. ஆர்டிகல் 161 பார்டனிங் பவர்ஸ் ஆஃப் த கவர்னர் மாநில ஆளுநரின் மன்னிக்கும் அதிகாரத்தை பற்றியது. பகுதி 12 ஃபினான்ஸ் ப்ராப்பர்ட்டி கான்ட்ராக்ட்ஸ் அண்ட் சூட்ஸ். பார்ட் 12 ஃபினான்ஸ் ப்ராப்பர்ட்டி கான்ட்ராக்ட்ஸ் அண்ட் சூட்ஸ். பகுதி 12 பொருளாதாரம், ப்ராப்பர்ட்டி சொத்து மற்றும் கான்ட்ராக்ட்ஸ் ஒப்பந்த பற்றியது. ஆர்டிகல் 267 கண்டின்ஜென்சி ஃபண்ட் ஆஃப் இந்தியா. ஆர்டிகல் 267 கண்டின்ஜென்சி ஃபண்ட் ஆஃப் இந்தியா. ஷரத்து 267 இந்தியாவின் அவசர கால நிதியை பற்றியது. கண்டின்ஜென்சி ஃபண்ட் ஆஃப் இந்தியா இந்திய திருநாட்டின் அவசர கால நிதியை பற்றியது. பார்ட் 12 பகுதி 12 தொடர்ச்சி. ஷரத்து 300A ஆர்டிகல் 300A ரைட் டு ப்ராப்பர்ட்டி. ஆர்டிகல் 300A ரைட் டு ப்ராப்பர்ட்டி. ஷரத்து 300A சொத்து உரிமை பற்றியது. ஏன்னு சொல்கிறாங்கன்னா why A is given is because it was revised during Morarji Desai period. It was revised 300A. If any revision we use the alphabet A, B, C or A1, A2, A3 something else like that. Okay, 300A implies it was revised. ஷரத்து 300A சொத்துரிமை பற்றியது. அதாவது எதை குறிப்பது என்றால் இந்த சரத்தானது மீண்டும் வகையறை செய்யப்பட்டது. ஷரத் 266 ஆர்டிகல் 266 கன்சாலிடேட்டட் ஃபண்ட் அண்ட் பப்ளிக் அக்கவுண்ட்ஸ் ஃபண்ட். ஆர்டிகல் 266 கன்சாலிடேட்டட் ஃபண்ட் அண்ட் பப்ளிக் அக்கவுண்ட்ஸ் ஃபண்ட். பொது ஃபண்டுனா என்ன சொல்லுவாங்க? பொது கன்சாலிடேட்டட் ஃபண்ட் அண்ட் பப்ளிக் அக்கவுண்ட்ஸ் ஃபண்ட். பொது மக்களின் சேம நிதியை பற்றியது. சேம நிதியை பற்றியது. கன்சாலிடேட்டட் ஃபண்ட் அண்ட் பப்ளிக் அக்கவுண்ட்ஸ் ஃபண்ட். Now we move to part 14 services under state and center. பார்ட் 14 பகுதி 14 மத்திய மற்றும் மாநில அரசுகளின் சேவை பற்றியது. சர்வீசஸ் அண்டர் சென்டர் அண்ட் ஸ்டேட். ஆர்டிகல் 315 பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் ஃபார் த யூனியன் அண்ட் ஃபார் த ஸ்டேட்ஸ். ஆர்டிகல் 315 Public Service Commission for the Union and the States. Article 320 Functions of the Public Service Commission. Article 320 Functions of the Public Service Commission. ஷரத்து 315 தேசிய மற்றும் மாநில தேர்வாணைய குழு பற்றியது. அதாவது டிஎன்பிஎஸ்சி யூபிஎஸ்சி சொல்கிறோம் இல்லையா, அது பற்றி. பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் ஃபார் த யூனியன் அண்ட் ஃபார் த ஸ்டேட்ஸ் தேசிய மற்றும் மாநில தேர்வாணைய குழு பற்றியது. ஷரத்து 320 தேர்வாணைய குழுவின் ஃபங்க்ஷன்ஸ் அதன் செயல்பாடுகள் பற்றியது. பார்ட் 17 அஃபிஷியல் லாங்குவேஜ். பகுதி 17 அலுவல் மொழி பற்றியது. ஆர்டிகல் 343 Official Languages of the Union. Article 345 Official Language and Languages of the State. Article 348 Languages to be used in the Supreme Court and in the High Courts. Article 343 Official Languages of the Union. Article 345 Official Languages and Languages of the State. Article 348 Languages to be used in the Supreme Court and in the High Court. ஷரத்து 343 மத்திய அரசின் அலுவல் மொழியை பற்றியது. அஃபிஷியல் லாங்குவேஜஸ் ஆஃப் த யூனியன் மத்திய அரசின் அலுவல் மொழியை பற்றியது. ஆர்டிகல் 345
மாநில அரசின் அலுவல் மொழியை பற்றியது. அஃபிஷியல் லாங்குவேஜ் அண்ட் லாங்குவேஜஸ் ஆஃப் த ஸ்டேட், மாநில அரசின் அலுவல் மொழி மற்றும் மற்ற மொழிகளை பற்றியது. ஷரத்து 348 ஆர்டிகல் 348 உச்ச நீதிமன்றத்திலும் மாநில உயர் நீதிமன்றத்திலும் பயன்படுத்தும் வழக்காடு மொழியை பற்றியது. லாங்குவேஜஸ் டு பி யூஸ்ட் இன் த சுப்ரீம் கோர்ட் அண்ட் இன் த ஹை கோர்ட், உச்ச நீதிமன்றத்திலும் உயர் நீதிமன்றத்திலும் வழக்காடு மொழியை பற்றியது. பார்ட் 18 பகுதி 18 ப்ரொக்ளமேஷன் ஆஃப் நேஷனல் எமர்ஜென்சி, தேசிய அவசர நிலை பற்றிய ஷரத்துக்களை கொண்டது. பார்ட் 18 ப்ரொக்ளமேஷன் ஆஃப் நேஷனல் எமர்ஜென்சி, ஆர்டிகல் 356 ஸ்டேட் எமர்ஜென்சி அண்ட் பிரசிடென்ட் ரூல், ஆர்டிகல் 356 ஸ்டேட் எமர்ஜென்சி அண்ட் பிரசிடென்ட் ரூல், ஆர்டிகல் 360 ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி, ஆர்டிகல் 360 ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி. ஷரத்து 356 மாநில அவசர நிலை மற்றும் குடியரசுத் தலைவர் ஆட்சியை அமல்படுத்துவது, மாநிலத்தில் அமல்படுத்துவது பற்றியது. ஸ்டேட் எமர்ஜென்சி அண்ட் பிரசிடென்ட் ரூல், ஆர்டிகல் 360 ஷரத்து 360 பொருளாதார அவசர நிலையை பற்றியது, பொருளாதார அவசர நிலையை பற்றியது. Dear viewers, எல்லா Academy for Competitive Exams thanks all its viewers for their continuous support. We have reached more than 500 subscribers. It is all up to your continuous support. Thanks a lot. Do extend your support in the near future too.